எல்லாம் நல்லா இருக்கணும். நாளையிலேருந்து நரசிம்ம பிரம்மோத்சவம் ஆரம்பிக்க போகிறது. இன்னைக்கு வந்து விஸ்வக்சேனர் ஏழுனர். விஸ்வக்சேனர் ஏன் ஏழுன்னு நான் சொல்கிறேன். விஸ்வக்சேனர் ஏழுனர். விஸ்வக்சேனர் வந்து எப்பயுமே பிரம்மோத்சவத்துக்கு முன்னாள் வந்து ஏழுவர். அவர் ஏழி அப்புறம் அங்குரார்ப்பணம் ஆகும். இங்க வந்து பேயாழ்வார் சன்னதியில அங்குரார்ப்பணம் ஆகும். விஸ்வக்சேனர் எதுக்கு எழுதுறேன்னா 4 மாட வீதி 4 குளத்து சைட்ல கிளீனா இருக்கா, எல்லாமே பொசிஷன் கரெக்டா இருக்கா பாக்குறதுக்கோசம் இந்த விஸ்வக்சேனர் எழுதுவார். விஸ்வக்சேனர் யாருன்னா சேனை முதன்மையா சொல்லுவா. சேனை முதன்மையா வந்து 4 மாட வீதி ஃபுல்லா ஏழி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பேயாழ்வார் சன்னதியில வந்து அங்குரார்ப்பணம் ஆகி அப்புறம் வந்து மறுநாள் வந்து கொடியேற்றம் ஆகும். இந்த வாட்டி நரசிம்மருக்கு வந்து பார்த்தா 4:45 5:45 கொடியேற்றிடுறா. பெருமாள் வந்து மெயினாக பலிசாய்க்கிற வந்து குளத்தங்கரை. ஸோ அதனால பெருமாள் வந்து பின்பக்கம் கோபுரம் வழியாக ஏழி பேயாழ்வார் சன்னதி வழியாக வந்து அப்புறம் வந்து தர்மாதிபீடத்தில், அதாவது வாகன மண்டலத்தை போய் தர்மாதிபீடத்தை ஏழி அங்கேருந்து குளத்தங்கரையில் பலிசாய்ச்சிட்டு பெரிய மட வீதியாக வந்து பெருமாள் வந்து உள்ளவர். அதுக்கப்புறம் தான் கொடி தீர்த்தம் ஆகும். கண்டிப்பாக வந்து எல்லாரும் செய்வீங்க. பெருமாள் நாளைக்கு வாகன மண்டலத்தையும் ஏழி தொடக்கம் ஆகி ஃபஸ்ட்டு குளத்தங்கரை வழியாக புறப்பாடு ஆகி அதுக்கப்புறம் பெரிய மாடவியை வந்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடி தீர்த்தமே ஆகும். இதே மாதிரி தினமும் ஒவ்வொரு வாகனத்தை வர வீடியோவை நான் தினமும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்.